இப்போ விஜய்க்கு வந்த இதுவும் வந்து அரசியல் ரீதியான பழிவாங்களா என்னன்னு தெரியலை. ஆனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 1.5 கோடி சம்பளம் போட்டிருக்காங்க, ஃபைன் அது கட்டணுன்ட்டான். இப்போ அவங்க அப்பீலுக்கு போவாங்க. அதனால் அது இன்னும் பல வருஷம் இழுக்கும். இதுதான் அதை பற்றின விஜயை பற்றின வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இதுதான். அதுக்கு அடுத்தது இந்த விஜய் வாக்குறுதியில் முக்கியமானதை விட்டுட்டோமே, டாஸ்மாகை படிப்படியாக குறைப்பேன்னு சொல்லுங்கள். முதல்ல பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினீங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்க மாட்டோம், பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்க மாட்டோம், உறுதிமொழியில் கொடுங்க. ஒவ்வொரு டாஸ்மாக் கடைக்கு மாதம் 40,000 ரூபா வாங்கினாங்க, அதை வாங்க மாட்டோம் அப்படின்னு கொடுங்க. அடுத்து டாஸ்மாக் கடையை கனிமொழி சொல்கிறாங்கல்ல, என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கனிமொழி என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூடிக்கிட்டு இருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. எங்கம்மா கணக்குனா ஓடுறாங்க. நாங்கள் 500 கடையாக மூடிக்கிட்டு தானே இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்பட்டமான போய். அதனால் நீங்கள் என்ன சொல்லுங்கள், நிஜமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக மூடுவோம் அதை சொல்லுங்கள். போதை மருந்து தமிழ்நாட்டில் உலாகவே விட மாட்டோம், அதை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அதை சொல்லு. எல்லாத்துக்கும் மேலே இந்த சாராய தொழிற்சாலை பூரா திமுககார முக்கியமான ஆள் வச்சு வராச்சிருக்கான, அவனை பூரா அடித்து துரத்திட்டு முடிந்தா சாராய தொழிற்சாலையும் அரசாங்கமே பண்ணுங்க. ஏன்னா அவன் 10 ரூபா தான் அந்த பாட்டில் வந்து இவன் செய்கிறது 10 ரூபா. அது அரசாங்கத்துக்கு 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா கொடுக்குறான். அதில் அரசியல்வாதி தலைமை அரசியல்வாதிக்கு 5 ரூபா ஒரு பாட்டிலுக்கு, மீதி இப்போ கணக்கு காமிக்கிறதே வந்து 15, இவருக்கு அரசியல்வாதிக்கு ஒரு 5 ஒரு பாட்டிலுக்கு. ஆனால் விற்கிறது 175 ரூபா. அப்போ இந்த இடைப்பட்ட 15 ரூபாய்க்கு 160 ரூபாயை யார் அடிச்சுட்டு போகிறா? 150 160 ரூபாயை ஒரு பாட்டிலுக்கு ப்ரைவேட் ஆளுக்கு போகுது. ஜெகத்ரட்சகன், டிஆர் பாலு, கனிமொழி. அதனால் நீங்கள் என்ன சொல்லுங்கள், இன்னமே மது தொழிற்சாலையை வந்து அரசாங்கமே டாஸ்மாக விற்கிற மாதிரி மதுவை அரசாங்கமே தயார் பண்ணணும்னு சொல்லுங்கள். எல்லாம் நினைப்பீங்க என்னடா சாராயத்தை காய்ச்சறது அரசாங்கத்திட்ட சொல்கிறீங்க. இப்படி தான் டாஸ்மாக் கடையை பூரா ரவுடி கும்பல் தான் வச்சுருந்தான். 30,000 கோடி அவன் கைக்கு தான் போச்சு. ஜெயலலிதா வந்த உடனே அரசாங்கத்துக்காச்சும் வரட்டையா, எவனோ கொலை செய்கிறவனும் கொள்ளையடிக்கிறவனும் ரவுடியும் 30,000 கோடி போகுது, நாட்டில் சட்ட ஒழுங்கே கெட்டு போயிருன்னு கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த சாராயத்தை உற்பத்தி பண்ணுறது பூரா அரசியல்வாதிகிட்ட போகுது. பூரா 10,000 கோடி 20,000 கோடி 30,000 கோடி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் தரமான மதுவை வந்து அரசாங்கமே உற்பத்தி செஞ்சு இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு டாஸ்மாக் கடைகள் இருந்தாலும் படிப்படியாக மூடப்படும் பீகார் ஸ்டைலில் அப்படிங்கிற வாக்குறுதி நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அடுத்தது கமலஹாசன் நேற்று பேசுனா ஊரே சிரிக்குது. அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு ஈவேராவை பற்றி பேசிட்டு அந்தம்மா பிடிச்ச வாங்குன்னு வாங்கிட்டாங்க. இவருக்கும் புரியலை. அந்தம்மா கரெக்ட் பாயிண்ட்டோட பத்திரிக்கை வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. தமிழ் பிச்சை எடுக்குமான்னு சம்மந்தம் இல்லாமல் கேட்டு போயிட்டேன். இதையும் பாராட்ட ஒரு கூட்டம் இருக்குது. திருமாவளவன் மாதிரி சூப்பராக பேசிட்டு அவர் அமீர் பேஷ் அப்படிங்கிறது. ஏன்னா அமீர் வந்து இந்த போதை மருந்து வழக்கில் மாட்டியிருக்காரு இல்லை, ஜாஃபர் சாதிக். அவர் அரசாங்கத்துக்கு ஜால்ரா அடிச்சு தான் ஆகும். அதோட திமுக கூட்டம், சினிமாவில் ஒரு கூட்டம் இருக்குது, திமுக ஜால்ரா கூட்டம். அது இந்த இவங்கெல்லாம் ரஞ்சித்தே ஜால்ரா அடிக்கிறவர். ஆனால் ரஞ்சித் ரொம்ப அருமையாக அந்த விருது கொடுத்ததில் ஆளுங்கட்சி ஆளுக்காக கொடுத்துருந்ததை எதிர்த்துட்டார். இது நல்ல விஷயம். அந்த மாதிரி ஒரு நடுநிலைக்கு வாங்கப்பா நீங்கள். இந்த மாதிரி செல்வராஜ் எல்லாம் அது மாதிரி இவர் அப்படி தான் அது டக்குன்னு மாறிட்டார். டைரக்டர் அமீர் வந்து இப்போ வந்து இவங்களுக்கு ஜால்ரா போட்டார். கமலஹாசன் சூப்பர், அவர் மாதிரி இவர் மாதிரி. வைரமுத்து சொன்னார் இல்லை, யானை போல் பிள்ளைரு உனது சத்தம் காடு முழுவதும் கேட்கட்டும். யார் ராஜ்யசபாவில் பேசிக்கிட்டு இருக்காரு, காட்டுக்கு சத்தம் கேட்கணும். ரொம்ப பெரிய இது பண்ணிட்டாங்க. இன்னும் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேன். காடு முழுவதும் கேட்கட்டும்ங்கிறார். இப்போ ராஜ்யசபா போய் காட்டில் கட்டி அங்கே பேச வைக்க வேண்டியது தான். ஆனால் இந்த கூட்டத்துக்கும் கை தட்டுது ஒன்று. திருமாவளவன் சூப்பருங்கிறாரு. தமிழினமே அவரை பாராட்டுகிறது, வாழ்த்துகிறது. அது மாதிரி இன்றைக்கி அதை கேட்ட உடனே மறுபடியும் வளர ஆரம்பிச்சிட்டார். என்னென்னா கூட்டணியை விட கொள்கை தான் முக்கியங்கிறேன். உங்கள் கொள்கை வந்து திராவிட இயக்கங்களை எதுக்கிறது தானே. என்னோட கூட்டணி மொத்த இந்தியா தான் என்னுடைய நலன், உங்களுடைய நலனும் கூட. கூட்டணி எல்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறது இல்லையா. ஐடியாலஜி தான் முக்கியம்.
அதை நோக்கி தான் நான் போயிருக்கேன். ரிமோட்டால் டிவியை உடைச்சிங்களே, ஸ்டாலின் ஃபோட்டோ வீடியோ வந்தோடனே கொள்கை எங்கே போச்சு? கூட்டணி விட கொள்கை முக்கியம்னா நீங்கள் திமுகவை எதிர்த்துல நிற்கணும். ஆனால் திமுக காலில் விழுந்து ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கி பணத்தை வாங்கி செட்டில் ஆகிட்டீங்களே, அப்போ கூட்டணி விட கொள்கை முக்கியமா? அப்புறம் என்ன சொல்கிறாரு, அகில இந்தியாவுடன் தான் எனது கூட்டணி. அதில் வேறு நிறைய குழம்பி போயிட்டாங்க. எல்லாருமே காங்கிரஸோட கூட்டணிம்பாங்க, பிஜேபியோட கூட்டணிம்பாங்க, கம்யூனிஸ்டோட கூட்டணி, அதிமுகவுடன் கூட்டணி, திமுகவுடன் கூட்டணி, இப்படி பேசுகிறவங்கள தான் பார்த்துருக்கோம். அகில இந்தியாவுடன் தான் கூட்டணின்ட்டாங்க. கட்சியுடன் தான் கூட்டணி வைப்பாங்க, அகில இந்தியாவுடன் கூட்டணின்னு யார் சொல்கிறாருன்னு அவருக்கும் புரியல. யார் இப்போ அந்த அகில இந்தியாவுடன் கூட்டணின்னு? இப்போ நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. நான் சொல்வதை பத்திரிகை திருச்சி போட்டாங்க, சம்மந்தம் இல்லாமல் பேசியிருக்காரு. அகில இந்தியாவுடன் கூட்டணி இன்னும் தெளியலைன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் தெளிந்து நல்லா பேசணும், மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும். கமலஹாசன் திராவிட இயக்கம் எல்லாம் எல்லாத்துக்கும் கைதட்டுவான். ஆனால் அவனும் இதே உங்கள் கேட்டகரி தான், உங்களை மாதிரி அவனும் உடலிக்கிட்டு இருப்பான். அது படிக்காத கூட்டம், நீங்களும் படிக்காத கூட்டம் தான். இருந்தாலும் கொஞ்சம் படித்த மாதிரி நிறைய விஷயம்லாம் அப்பப்போ பேசுவீங்கல்ல, நிதானமாக பேசுங்கள் கமலஹாசன்னு மறுபடியும் அவர் கூறுது. இதுக்கிடையில் நம்ம துணை முதல்வர் இவர் என்ன சொல்லியிருக்காரு, உதயநிதி, அவர் இவங்களை மறுபடியும் விடுற மாதிரி இல்லை. இந்த நிர்மலா சீதாராமனுக்கு எவ்வளவு இது பாரு. இந்த கமலஹாசனை போய் நம்ம ஈவரை வண்டவாளத்தை பூரா எடுத்து வச்சு ஈவரை கேவலப்படுத்திட்டாங்க. விடுதலை பத்திரிகையை எடுத்து அவர் ஈவரோட உண்மையான முகமுடியை கிழிச்சிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப கோபமாயிடுச்சு திமுக கூட்டமே. ஸ்டாலின் சொல்லிட்டார், டேய் நம்ம ஈவரா கதை பூரா வெளியில் இதாகுது, அந்த இப்போவே விடாத அந்த அம்மாவை தாக்கு, நீங்கள் தாக்கி பேசுங்கப்பா. நான் அப்பப்போ போய் காலில் விழுகணும்டா, டே இதுலலாம் போய் ஜி ஸ்கொயர்லாம் ரைடு வந்தால் அந்த அம்மா காலில் விழுகணுமே. டெல்லி ஏர்போர்ட்டில் போய் நான் திட்டினா கோவிச்சுக்குவாங்க, நீங்கள் திட்டினா பையன் தெரியாமல் பேசிட்டான்னு சொல்லி நீ திட்டுன்ட்டு அவர் அப்படியே திட்டார். என்னம்மா நீங்கள் தமிழ்நாடுங்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு ஏதாச்சும் செஞ்சீங்களா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ ஒரு நிதி அமைச்சர் இருக்கிறாங்க, மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னு பெருமையா சொல்லிப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தை கூட இன்னைக்கு ஒன்றிய அரசு அறிவிக்கல. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அவங்க ஒன்றும் செய்யலை. ஆனால் உங்களுக்கெல்லாம் நிறைய செஞ்சுருக்காரு. உங்கள் அப்பா காலில் விழுந்தோன்னு ஜி ஸ்கொயர் ரைடு நின்று போச்சு. இப்போ KN நேரு பையன் போய் பார்த்துட்டான். அதனால தான் 3வது எழுதிக்கிட்டே இருக்கான் ஈடி. இவங்க கைதே பண்ண மாட்டேங்கிறாங்க. காரணம், நிர்மலா சீதாராமன் காலில் விழுந்துட்டோம், அவங்க ஏதாச்சும் செய்வாங்க. அந்த மாதிரி ரொம்ப இரக்கம் குணம் கொண்டவங்க. இந்த கூட்டத்துக்கு திருட்டு கூட்டத்துக்கு அப்பப்போ எதையாச்சும் செஞ்சு விட்டுறாங்க. மெசேஜ் நன்றி அம்மா நன்றி அம்மான்னு போட்டு திருப்பி அவங்களே திட்டுறான். அது அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால் உதயநிதி, நீங்கள் உங்களை காப்பாற்றுறதே அந்த அம்மா தான். தமிழ்நாட்டை காப்பாற்றுறத விடுங்க, உங்களுக்கு நிறைய காப்பாற்றுறாங்கல்ல. தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிறத விட உங்களுக்கு நல்லது செய்கிறாங்க. தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிறத உதயநிதிக்கும் செய்தியாக தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லைவா? அதனால் அதையும் சொல்லிடுவோம். அதுக்கடுத்த கதை, டெல்லிக்கு போயிடலாம்ப்பா. அங்கே ஒரு பெரிய கூத்து. அங்கே என்ன சொல்லிட்டார் சபாநாயகர், நாடாளுமன்ற சபாநாயகர் சொல்லிட்டார் மோடிட்ட, உங்களை இங்கு இருக்கும் பெண் எம்பிக்கள் முற்றுகையிட போவதாக செய்து வந்திருக்கிறது, வந்துடாதீங்கன்ட்டாங்க. முற்றுகையிடுற அளவுக்கு யார் எங்கே இருக்கா? எல்லாம் நம்ம ஆளுங்க, தமிழ்நாடு தான். அந்த வேலைலாம் அவங்க தான். ஜோதிமணின்னு இருக்காங்க, பெஞ்சுக்கு குதிப்பாங்க. அவங்க கனிமொழி, அவங்க கூட சேர்ந்தால் ரொம்ப இவங்களுக்கு வீரம் வந்து. அப்புறம் தமிழச்சி தங்கப்பாண்டியன், நாங்கள் 5 பெண்கள் அப்படின்னு போடுறாங்கல்ல போஸ்டர்லாம். இதில் மேற்கு வங்காளத்தில் 2 பெண்கள் இதெல்லாம் சிவலியில் குதிப்பாங்க, பெஞ்சில் குதிப்பாங்க. மோடி வரட்டும், ஒரு வழி பண்ணிடுறோன்னு பேசியிருக்காங்க. உளவுத்துறை ரகசியமாக இருக்க சபாநாயகர்கிட்ட சொல்லிட்டான், இந்த பெண்கள்லாம் மோசமாக முற்றுகையிட போகிறாங்க, ஜாக்கிரதையாக. மோடிக்கு அதுக்கே வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, மோடி தமிழில் உங்களுக்கு இது டிக்ஷனரி அரசியலில் என்னென்ன கெட்ட விஷயம் பண்ணோம்னா நீங்கள் டிக்ஷனரி ஒன்று இருக்குது எங்கள் தமிழ்நாட்டில். அதுக்கு பேர் கருணாநிதி டிக்ஷனரின்னு பேர். அதை நீங்கள் பார்க்கணும். கருணாநிதி என்ன பண்ணார்? கருணாநிதி எம்எல்ஏ சீட்டு கொடுக்கும்போது எப்படி எடுப்பார் தெரியுமா? ஜெயிக்கிறவன் அதெல்லாம் விட்டுருவார். ஜெயிக்கிறவன், டேய் வேஸ்ட்டு ஊற்றுட்டு பெஞ்சு தாவணும், எவன் சரியான இருக்கான் அவனுக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறேன். தலைவங்கெல்லாம் பார்த்தா அதெல்லாம், தலைவா என்ன நீங்கள் வேஸ்ட்டு ஊற்றுட்டு ஜட்டியோட அண்டர்வேரோட பெஞ்சு தாவரமே இதுக்கு எம்எல்ஏ பாரு. டே காரணம் இருக்குடா சொல்லுடாம்பாரு. 5 பேருக்கு சீட்டு கொடுப்பாரு.
அவனுக்கு என்னென்னா இதுலேயே சொல்லிடுவார், உன்னை கொடுத்து ஜெயிக்க வைப்பேன், சட்டசபைக்கு வந்து நான் வேஸ்ட் ஊற்றுட்டு அண்டர்வேர்டோட ஓடணும் பெஞ்சுக்கு பெஞ்ச். அவன் சொன்ன தலைவா நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேங்கிறான். அப்போ உனக்கு எம்எல்ஏ சீட் சொல்லிடணும். அவனுடைய கெட்ட வார்த்தை அருமையாக வேண்டாம் பேசுவான். அதில் ஒரு 4 பேர் உனக்கு கெட்ட வார்த்தை நல்லா பேசணும், உனக்கு 4 பேர். அதுக்கப்புறம் அடிக்க போகணுண்டா, சபாநாயகரெல்லாம் சட்டையை கிழிக்கணும், அடிக்க போகணும். அதில் யார் கைது ஆக அவளுக்கு கொடுக்குற சீட்டில் 20-25 சீட்டு இந்த மாதிரி ஆளு கொடுத்துருவார். மோடியை கற்றுக்கங்க எங்கள் டிக்ஷனரியில் இருந்து. அதனால அவர் வந்துட்டாருன்னா அந்த வேலையெல்லாம் அவர் ஏம்பார், அவன் ஏறி குதிச்சிடுவான், ஏம்பார் அழகாக வேஷ்டியை கழட்டிடுவான். இப்படி தானே ஜெயலலிதா மடத்தை சேலை பிடிச்சி விட்டாங்கல்ல. நான் சொன்னதை நீங்கள் என்னடா அந்த மாதிரி பொய் சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. கண்ணை காட்டினாரே ஜெயலலிதா மட சேலை உருவிட்டான். அப்போ என்ன அர்த்தம்? துரைமுருகனுக்கு சீட்டு கொடுத்ததே இவர் இந்த வேலையெல்லாம் பண்ணுவார். எம்ஜிஆர் இருக்கும்போது துரைமுருகன் ஜட்டியோட அண்டர்வேரோட பெஞ்சுக்கு பெஞ்சு தாவினார். காரணம் இதெல்லாம் செஞ்சதுனால தான் அவருக்கு சீட்டே. இது மாதிரி மோடி நீங்கள் என்ன பண்ணோம், அங்கே 5 பொம்பளைங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா பிஜேபியில் ஒரு 5-10 பொம்பளைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆளுக்கு சீட்டு கொடுத்து வச்சுக்கணும். மேலையில் குதிக்கிறது, இது பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிற பெண் எம்பிக்கள் ஒன்றும் இது இல்லை. அதனால் அவங்களுக்கு பயந்து நீங்கள் போக வேண்டியது இருக்க. இவங்களோட அரசியல் நடத்துறதுனா நீங்கள் பண்ணிக்கங்க. கத்துறான் குதிக்கிறான்ல, யார் கட்சிக்காரன் கத்துவான் குதிப்பான். விஜயகாந்த் அவனோட போய் சண்டை போட்டார் ஜெயலலிதாக்கும் போது கையை காமிச்சார். அவன் கெட்ட வார்த்தை திட்டுறான், இவர் போய் திட்டுறாரு. ஆனால் எம்ஜிஆர் கிளிக்கு என்ன பண்ணார், தாமிரக்கணின்னு ஒரு ஆளை வச்சுருந்தார். தாமிரக்கணி அதே பாலிசி கருணாநிதி செஞ்ச பாலிசிப்பா உனக்கு என்ன தலைவரை என்ன செய்யணும், அந்த ஜட்டியோட ஓட வைக்கிறாரு, நீ அவுத்துற வேஷ்டின்ட்டார். அதனால் துரைமுருகன், ரஹ்மான் கான், சுப்பு 3 பேரும் வேஷ்டி அவுத்தாங்கன்னா இந்த பக்கம் வந்துக்கிட்டு இவர் வேஷ்டி அவுத்துருவார் தாமிரக்கணி. அவன் பார்த்தான், என்ன நம்ம செய்கிற வேலை இந்த ஆள் செய்கிற, நான் ஓடிட்டான். இவர் வேஷ்டி அவுத்துட்டு அடிக்க போவார், ஓடிட்டான். கெட்ட வார்த்தை திட்டினா நெகமம் கந்தசாமியும் பாரு, அவன் அந்த மாதிரி இருந்துச்சு இன்னும் கெட்ட வார்த்தை இவனோட நம்மளை தலைவரே நம்மளோட அதிகம் கெட்ட வார்த்தையில் திட்டான் தலைவரே பாரு. அப்போ எம்ஜிஆர் நம்ம டெக்னிக்கை பழகிட்டாரோ அப்படின்பாரு அவருக்கு எல்லாம். அது மாதிரி நீங்களும் 4 ரவுடி எம்பிக்களை வச்சுக்கோங்க, ரவுடி பெண்களை வச்சுக்கோங்க. இதெல்லாம் எங்கள் மாநிலத்தில் கருணாநிதி டிக்ஷனரியில் வருது. அதை கவுண்டர் கொடுத்த எம்ஜிஆர் டிக்ஷனரியிலையும் வருது. ஜெயலலிதா டிக்ஷனரியில் இன்னும் இது அடி உத அவ்வளோதான். நான் அவ்வளோ பேர் ஏன்னா சேலை பிடிச்சிட்டு ஒன்று அந்த மாலட் ஆகிட்டாங்க. நம்ம சிலையை அவனை ஒரு வழி பண்ணணும்ட்டு அவங்க அந்த அம்மா அடுத்த தடவை சீட்டு கொடுக்கும்போது இதே மாதிரி ஆளை வச்சது அடிடானது. அப்புறம் தான் கருணாநிதி சட்ட சபைக்கே வரல. ஸ்டாலின் போய் 6வது ரோலில் உட்காந்தார். அந்த அம்மா என்னப்பா தளபதிங்கிறைய முன்னாடி சீட்டுக்கு வாடினாங்க. அந்த முன்னாடி சீட்டாக வேணவே வேணாம், ஏன் வேஸ்டியோ உருவிடுவான்னு அவர் சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டு எடப்பாடி ஆட்சியில் வர அந்த பயம் இருந்தது. சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வெளில போனார். ஸோ மோடி இந்த டாக்டிக்ஸை பண்ணுங்க நீங்கள். ராகுல் காந்தி குதிக்கிறார். என்னென்னா 2020 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லாம் பிரச்சனை வந்தது. அதில் எங்கள் இடத்த பூரா பிடிச்சிட்டாங்க. நம்ம இடத்த மோடி ஆட்சியில் சீனா பிடிச்சிட்டாங்க. இந்த பாருங்க புஸ்தகம் ஒன்று காமிக்கிறார். சபாநாயகர் சொன்னார், அந்த புஸ்தகம் வெளியிலே வரல, என்னையா புஸ்தகத்தை தூக்கி காமிக்கிறாரு. வெளி வருதோ இல்லையோ இதில் இருக்குது. முன்னாள் தலைமை இராணுவ தளபதி எழுதியிருக்காருன்னு பார்க்குறாரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன உண்மையிலே இராணுவ தளபதி எழுதியிருக்காருன்னு பார்த்தா இராணுவ தளபதி அப்படி எழுதவே இல்லை. உடனே இராணுவ தளபதியை கூப்பிட்டாங்க, என்னப்பா நீ இந்த மாதிரி புஸ்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் அப்படி எழுதவே இல்லைங்க, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. ராகுல் காந்தி எதையாச்சும் படிச்சிருப்பார், எந்த இடத்தையும் பிடிக்கவில்லைன்னு தாங்க எழுதியிருக்காங்க, அவர் இங்கிலீஷ் தெரியாமல் படிச்சுட்டார் அப்படின்னு. இப்போ அவர் பேட்டி பூரா ஓடிக்கிட்டு இருக்கு இந்தியா பூரா. அப்போ ராகுல் காந்தி ஏதோ ஒரு புஸ்தகத்தை வச்சு சொல்லாதது சொல்லி குதிக்கிறார். உடனே கனிமொழி சொல்கிறாங்க, அவரை பேச விடவில்லை. பொய்யும் புரட்டும் உங்களுக்கு தமிழ்நாடு தான் குட்டிச்சவராக்குறீங்க. மக்களவையும் போய் இப்படி லோக்சபாவையும் போய் குட்டிச்சவராக்குவீங்க. இல்லாத விஷயத்த புத்தகத்தை தூக்கி காமிச்சு இல்லாத விஷயத்த ராகுல் காந்திக்கு கேட்குறேன். உங்கள் தாத்தா பண்ண வேலை தெரியுமா? 1962 சீனாவுக்கும் நமக்கும் நடந்த போரில் எத்தனைக்கு 1000 கிலோமீட்டர் நமது இடத்த எல்லையில் இருந்த நிலங்களை சீனா ஆக்கிரமிச்சான் தெரியுமா? இன்றைக்கி சீனாட்டிலிருந்து இன்றைக்கி வர அதை மீட்க முடியலை.
நிலங்களை சீனாவிடம் இழந்ததில் முதல் இது வைக்கிறது உங்கள் தாத்தா நேரு தான். அதை பேசுகிறதுக்கு வக்கில்லை. இங்கே வந்துக்கிட்டு மோடி இழந்துட்டார் சொன்னால் ஊரில் இருக்கிறவன கிருக்கனா? இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜெனரேஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம். எல்லாம் புரிஞ்சுக்கங்க. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த போரிலே படுதோல்வி அடைய வைத்தது இந்தியாவை நேரு தான். கிருஷ்ணமேனன்கிற இராணுவ மந்திரியை வச்சு கோமாளித்தனம் கூத்தடித்தாங்க. காரணம், நம்ம இராணுவம் பலமாக இல்லை. சைனாக்காரன் நம்ம இப்போ ஜெயிச்சுட்டு என்ன சொன்னான்னு தெரியுமா? நேரு பிரதமராக இருக்கும்போது நம்ம எல்லைகள் எல்லாம் பிடிச்சிட்டு இந்தியர்கள் ஓடும் ஓட்டத்தை என்னால் பிடிக்க முடியவில்லை, ஓடுறாங்க பயந்து, அதனால் போரை முடிவுக்கு கொண்டு வருகிறோம்னு சொன்னான். அப்படி நாட்டோடைய ஆயிரக்கணக்கான மைல்கள் கொண்ட நமது நாட்டின் எல்லையை சீனாவிடம் இழந்தது நேரு தான். அதை பற்றி பேசுவதற்கு ராகுல் போன்றவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை இறுதி கருத்தாக பதிவு செய்கிறோம்.